சார், பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியும் பார்த்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய தலைவர்கள் பதறாங்க, பயப்படுறாங்க, எதோ பேசுகிறாங்க. பாஜக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வருவதற்கு முன்னாடி கள்ள கூட்டணி, கள்ள உறவு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. ரெண்டாவது, அதிமுக பாஜக கூட்டணி அமைச்ச உடனே நாங்கள் அப்பவே சொன்னோம் இல்லையா, அந்த கள்ள தொடர்பு, அந்த கள்ள உறவு இப்போ ஒன்றாயிடுச்சு பாருங்கன்றாங்க. சார், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனம் இருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி வச்சது. சார், 2024 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனி கூட்டணியாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி தனியாகவும் போட்டியிட்டார்கள். அப்பொழுதே சொன்னார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்து போட்டியிருந்தால் 40 பாராளுமன்றத்தில், பாண்டிச்சேரி சேர்த்து 40 பாராளுமன்றத்தில், குறைந்தபட்சம் 20 பாராளுமன்றத்தில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சி இணைந்திருந்தால் வெற்றி பெற்றிருப்பார்கள் என்று அன்றே சொன்னார்கள். அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாமே சொன்னாங்க. 2 பேரும் சேர்ந்திருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 20 MP ஜெயிச்சிருப்பாங்க. இப்பொழுது 2026 நடைபெறுகின்ற, அடுத்த வருடம் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இது மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பது திராவிட முன்னேற்றங்களுடைய முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கிறது. அதான் அவர் பதறாரு. ஒரு பொது மேடையில் பேசினா கத்துறாரு, பேசுகிறாரு, கூட்டணி பற்றி பேசுகிறாரு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் அதை பற்றி பேசுகிறாரு. ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகிட்ட பேசினா அது பேசுகிறாரு. ஒரு பில்டிங் திறக்கிறதுக்கோ அல்லது ஒரு ஃபேக்ட்ரியை திறக்கிறதுக்கோ ஒரு தொழிற்சாலை போனாலும் அங்கே பேசினாலும் இந்த கூட்டணி பற்றி பேசுகிறாரு. 24 மணி நேரமும் திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி பற்றியே பேசுகிறார். சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி 2024 நடைபெற்ற பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 22.5 22% ஓட்டு வராங்க வச்சுங்களமே. 22%. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, அப்பொழுது அண்ணாமலை தலைவராக இருந்தார், அவருடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18.5 18% வச்சுங்களா. பாஜக 18%, அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி 22%. 22 கூட்டினா 40% வருது. 40% வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் வேறு கட்சிகள்லாம் வர வேண்டி இருக்குது. தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற வரலாம், பாட்டாளி மக்கள் கட்சி வரலாம். ஆல்ரெடி ஜி.கே. வாசன் இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, பாரிவேந்தர் இருக்கிறாரு, ஏசி சண்முகம் இருக்கிறாரு, ஏ.கே. கிருஷ்ணசாமி இருக்கிறாரு. ஸோ இவ்வளோ பெரிய ஜாம்பான்கள்லாம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தேர்தல் சந்திக்கும் போது இந்த 40 குறைந்தபட்சம் 45 போகும். 45 போகும்போது கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி, தேசிய முற்போக்கு கழகம், பாமக எல்லாம் இணையும் போது குறைந்தபட்சம் 234 200 தொகுதி ஜெயிப்பாங்க சார். 200 தொகுதிகளை 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டில் காங்கிரஸ், இப்படி எல்லாம் ஆல்ரெடி இருக்காங்கல்ல. அவர் அண்ணன் டிடிவி தினகரன் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவரும் நம்ம ஓபிஎஸ், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், இவங்கெல்லாம் உள்ளே வரும்போது கண்டிப்பாக 200 சட்டமன்றத்தில் வெற்றி வாய்ப்பு சர்வசாதாரணமாக இருக்குது சார். ஏன்னா அந்த கூட்டணி சின்ன சின்ன கூட்டணிலாம் 6%, 1%, 2% எல்லாம் ஒன்றா வரும்போது மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய எழுச்சியையும் மக்களுக்கு ஒரு இந்த கூட்டணி ஜெயிக்க போகுது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்க போகுது, இவங்க ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக வைப்ரேஷன் வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 நடைபெறும் சட்டமன்றத்தில் 234 200 தொகுதிகள் ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பாக. குறைஞ்சபட்சம் எல்லா அரசியல் விமர்சனம் தான் சொல்கிறாங்க. டிவிக்காரங்க பயப்படுறாங்க, அவங்களை அட்வர்டைஸ்மெண்ட் வரதில்லை, விளம்பரத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் ஏதாவது அவங்களுக்கு பிளாக் பண்ணுறாங்க, சேனலத்தையும் அப்புறம் பண்ணி பயப்படுறாங்க. அதனால் டிவிக்காரங்க, பேப்பர்காரங்களாம் உண்மை சொல்கிறதில்லை. யூடியூப்பில் வர நியூஸ்கள் தான் யதார்த்தத்தை பேசுகிறோம். இது உண்மையில் பொய் சொல்கிறது கூட தேவையில்லை. யதார்த்தத்தை பார்த்தீர்கள் என்றால் அதிமுக 22%, பாஜக 18%, 2 சேர்த்தா 40%. வரும்போது கூட்டம் வரதா, மக்களுடைய ஆதரவு இருக்குமா இருக்காதா, மிகப்பெரிய வெற்றி கிடைக்காதா, இது பார்த்துதான் திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பயப்படுறார், பதறுகிறார். தினம் தினம்
கூட்டணி பாருங்க, அவங்க அங்கே போய் உட்காந்துட்டாங்க, இவங்க ஆர்எஸ்எஸ் போயிட்டாங்க, இவரை அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அடமானம் வச்சுட்டாங்க, இதை நம்மளை தமிழ்நாட்டை வித்துருவாங்க. சார் நீங்கள் தமிழ்நாட்டை விற்காமல் இருந்தால் போதும் சார். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணீங்க? காங்கிரஸ் அழிச்சிங்களா இல்லையா? காங்கிரஸை 67க்கு பிறகு அந்த காங்கிரஸை நீங்கள் வளர விட்டீங்களா? அழிச்சிங்கல்ல. அப்போ அதை வித்துட்டீங்கல்ல. காங்கிரஸ் அழிச்சது யாரு? திராவிட முன்னேற்ற தானே. காங்கிரஸ்காரங்களுக்கு புத்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போவும் உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. 10 எம்எல்ஏக்காகவும் 5 பாராளுமன்றத்துக்காக உங்கள் பின்னாடி சுற்றுறாங்க. சார் நீங்கள் தமிழகத்தை வித்து விடுவீர்கள் இப்படியே போனால். அதுக்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்திருக்கு. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியும் எழுச்சியும் தரும். நீங்கள் அதான் பயப்படுறீங்க. இந்த கூட்டணி பலமான கூட்டணி, வெற்றி கூட்டணி, மக்களுடைய கூட்டணி. மக்கள் 2026 சரியான பாடத்தை திராவிட முன்னேற்றங்களுடைய கூட்டணிக்கும் இண்டி கூட்டணிக்கும் பாடம் புகட்ட தமிழக மக்கள், குறிப்பாக பெண்கள் எல்லாம் தயாரியாக இருக்காங்க சார். 520 வாக்குறுதி சொன்னீங்க, ஏதாவது செய்தீங்களா சார்? டாஸ்மார்க்கை நீங்கள் மூடுனீங்களா? மூடுங்க சார். சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்புன்னு சொன்னீங்க, குறைச்சிங்களா? டீசல் பெட்ரோல் 7 ரூபா 5 ரூபா குறைப்புன்னு சொன்னீங்க, செய்தீங்களா? மின் கட்டணத்தை மாதாந்தோறும் எடுப்புன்னு சொன்னீங்க, செய்தீர்களா? சொத்து வரியை ஏற்றுட்டீங்க, மின் கட்டணத்தை ஏற்றுட்டீங்க, பால் விலையை ஏற்றுட்டீங்க, பத்திரப்பதிவு ஏற்றுட்டீங்க, ஜல்லி மணல் ஏற்றுட்டீங்க, எல்லா விலையும் ஏற்றுட்டீங்க சார். கடந்த 4 வருஷத்தில் நீங்கள் என்ன செய்தீங்க சொல்லுங்கள்? கடந்த 4 வருடங்கள் என்ன செய்தீர்கள்? பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்தீர்கள், திரு மோடி எதிர்த்தீர்கள். அதற்கெல்லாம் மொத்தமாகத்தான் இந்த முருக மன்னன் நடந்துச்சு. முருக நல்ல கிட்டத்தட்ட 7 முதல் 10 லட்சம் மக்கள் இறந்துட்டாங்க. உங்களுக்கு சரியான பாடம் போட்ட போகிறாங்க. மக்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 வெற்றி கூட்டணி, வெற்றி பெறுகின்ற கூட்டணி. நீங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். 2026 ஒரு மாற்றத்தை, ஒரு மாற்று சக்தியை உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த பொய் சொல்லி கொண்டிருக்கின்றன, மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றன மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரே குறிக்கோளை ஒற்றை விரலால் அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளை வீட்டுக்கு அனுப்புங்க, அனுப்புங்க, அனுப்புங்கள். நன்றி.